Vetchi IAS Study Circle, the best academy for competitive examination. இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 9 டிஸ்கஷன் ஜியோகிராஃபி 6th to 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்டு இன் 1970. The aim of the project is to conserve the tiger population through specifically constituted tiger reserve. அப்படியா? ஃபர்ஸ்ட் வந்து இயர் கரெக்டா? 1973 ஓகேவா, ஏப்ரல். ஸோ ஆன்சர் என்னது? 2 only ஓகேவா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா. இதுக்கு யார் ஹெட்டுனா மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஓகேவா. மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் தான் ஹெட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்சர்வேஷன் ப்ரொடெக்டட் ஏரியாலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பா? இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் எடுப்பாங்க ஓகேவா. ஸோ அது ஹெட் யார்? மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் தான் ஹெட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபேக்டர் அஃபெக்டிங் கிளைமேட்? சாயில் ஓகேவா. ஸோ மினிமம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கொஸ்டினில் இப்போ லேட்டிடியூடுன்னு கொடுத்துருக்கானா. ஸோ டிகிரி வச்சு என்ன ஆகுது நம்மளுக்கு, அந்த இன்சுலேஷன் வந்து மாறும் ஓகேவா. ஸோ ஒரு லேட்டிடியூடுக்கும் மேலே போக போக என்ன 0 டிகிரியில் ரொம்ப கம்மியாக இருக்கும், நடுவில் வந்து அதிகமாக இருக்கும் சரியா. அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வேற என்ன கொடுத்துருக்கோம்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி கண்டிப்பாக ஓகேவா. விண்டு மூவ்மெண்ட் இதனால கண்டிப்பாக கிளைமேட் அஃபெக்ட் ஆகும். அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம இந்தியன் மான்சூனில் அதுவும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் அஃபெக்ட் பண்ணும். சாயில் கொடுத்துருக்கான். சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக பண்ணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாயிலில் அல்பெடோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அல்பெடோ அப்படின்னா என்னன்னா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ஓகேவா. ஆனாலும் அது ரொம்ப மினிமல் தான் ஓகேவா. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சூட்டபிள் வந்து சி. அடுத்து விச் ஃபாரஸ்ட் இஸ் கால்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஏன்னா நிறைய வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை எழுதிக்கணும் பக்கத்தில். மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மசி அப்படின்னு சொல்றாங்க. 25% ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியா ஷேர்ஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படி தானே. லென்த் தப்பாக கொடுத்துருக்காங்க. 4000 பக்கத்தில் 3000 கொடுத்துருக்காங்க. 4156. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஷேர்ஸ் ஷார்டஸ்ட் பார்டர் வித் ஆப்கானிஸ்தான், அது கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 2 only. ஸோ வந்து இந்தியா வந்து என்னென்ன கண்ட்ரி கூடலாம் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு எழுதிக்கோங்க பக்கத்தில். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். ஸோ வந்து மினிமலாக வந்து ஆப்கானிஸ்தான் கூட இது பண்ணுது. ஏன்னா பங்களாதேஷ்ங்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள ஒரு அங்கமாக இருந்திருக்கும் அப்படி தானே, ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் சொல்லி. ஸோ அந்த கண்ட்ரியே இந்தியாக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் இப்போ இந்தியன் சப்கான்டினென்ட் குள்ள தான் இருக்கு. அதனால என்ன லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆன்சர் வந்து பி 4th. அடுத்து இன் விச் பிளேஸ் த ரிவர் கிருஷ்ணா ஜாயின்ஸ் பே ஆஃப் பெங்கால்? ஏ ஹேமசால் தேவி. ஸோ வந்து கிருஷ்ணா வந்து எதில் ஃபார்ம் ஆகுது? கிருஷ்ணாவோட இது எழுதிக்கோங்க, ஆக்சுவலி அந்த ட்ரிபியூட்டரிஸ் எழுதிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னதெல்லாம்? பீமா, கொய்னா, துங்கபத்ரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிபியூட்டரிஸ். ஸோ வந்து ஆன்சர் வந்து ஏ. 6th கொஸ்டின் போயிடலாம். டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படி தானே. சி ஆன்சர். போபால் கேஸ் ட்ராஜடி எல்லாத்துக்கும் தெரியும். 1984 சென்னை ஃப்ளட் வந்து இங்கே இருந்த. ஸோ நிறைய பேர் இங்கே இருந்தீங்கன்னா தெரியல, நாங்கள் இருந்தேன். ஸோ வந்து 2015 சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஓகேவா. ஆன்சர் வந்து சி தான். நான் ஆப்கானிஸ்தான், அது கரெக்ட் தான். போலன் பாஸ் கனெக்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் வித் இந்தியா, அது தப்பு. இது பாகிஸ்தான் தான். ஆக்சுவலி ரெண்டுமே பாகிஸ்தான் கூட தான் கனெக்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாஸ். அது ஆப்கானிஸ்தான் மூலியமாக தான் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க படையெடுத்து. ஸோ வந்து இந்த கைப்பர்
கைப்பர் அண்ட் போலான் பாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ். ஸோ அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு இடம் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹேஸ் த டென்சியஸ்ட் செஸ்மிக் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு? ஜப்பான். ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அது 3-4 பிளேட் அந்த இடத்துல மோதுது. ஸோ அதனால ரொம்ப டெக்டானிக்கலி ரொம்ப ஆக்டிவான இடம். ஸோ வந்து பி ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன் இந்தியா லைவ்ஸ்டாக் சென்சஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்டட் இன் 1919. அது கரெக்ட் தான். இட் இஸ் கண்டக்டட் ஒன்ஸ் இன் எவ்ரி 10 இயராக கிடையாது, 5 இயர். ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஏ. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஆல் தி அபோவ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சென்ட்ரல் ஹைலாண்டுங்கிறது குருஷிகார், பெனிசுலா பிளாட்டோ வந்து ஆனைமுடி, சாம்பார் லேக் வந்து புஷ்கார் லேக், ஐ மீன் சாம்பார் சால்ட் லேக் வந்து புஷ்கார் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆன்சர் டி, ஆல் தி அபோவ். அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டோப் லேண்ட் இஸ் பிட்வீன் 2 கன்வர்ஜிங் ரிவர். ஓகேவா? ஸோ இதில் தான் அந்த என்ன இருக்கும், முக்கியமான டோபெல்லாம் என்னது, கங்கா யமுனா. ஸோ இது வந்து அலகாபாத்னு இருந்திருக்கும் பேர், என்ன மாற்றிட்டாங்க, பிரயாக்ராஜ்னு மாற்றிட்டாங்க. வேற துங்கபத்ராவும் நம்மளுக்கு கிருஷ்ணாவும் சேர இடம் ராய்ச்சூர் டோபு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டோப். ஓகேவா? இதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கங்கா ஃபார்ம் பண்ணுறதுக்கே 5 டோப் இருக்கும். சரியா? மண்டாகினி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டர் வைஸ், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் வந்து சி இதுக்கு. 11th கொஸ்டின். 12th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் சூஸ் த கரெக்ட் ரிவர், சூஸ் which of the following river does not join the Arabian Sea ன்னு சொல்லியிருக்கான். என்னது? டி ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இப்போ வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SMNT அப்படி நான் வச்சுருக்கேன், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சபர்மதி, மாஹி, நர்மதா, தாப்பி. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஆர்டர்லேயே தான் ஃப்ளோ ஆகும், நார்த்லேருந்து சவுத் வரைக்கும். அதனால தான் SMNT ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படியே ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் அந்த டூ யூ நோ தான் எல்லாமே. சரியா? இதில் அந்த பாசஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏ. பொம்டிலா பாஸ்ங்கிறது என்னது? அருணாச்சல் பிரதேஷ். நீங்கள் வந்து பாசஸ் படிக்கும்போது அட்லீஸ்ட் எந்த சைடு இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு பாஸ் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா ஒரு ரஃப் ஒரு மேப் எடுத்து எந்த சைடு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கா, இல்லை வெஸ்ட் சைடு இருக்கா, இல்லைனா சிக்கிம் அந்த ரீஜனில் இருக்கா, இல்லைனா அந்த ஐ மீன் உத்தரகண்டில் இருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்டிலாங்கிறது அருணாச்சல் பிரதேஷ், ஜெலப்லா அப்படிங்கிற பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லானா பாஸ்ன்னு அர்த்தம். சரியா? அவங்க லா பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று தான். சரியா? ஸோ ஜெலப்லாங்கிறது சிக்கிம், சோஜிலாங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். கரக்கோரம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்ச் மேலே இருக்கும். ஸோ கரக்கோரம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த ஒரு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம் அப்படி தானே? ஸோ கரக்கோரம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த ஆன்சர் போட்டலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. சூஸ் தி இன்கரெக்ட் பேர். லோக்கல் விண்டு கொடுத்துருக்கான், ஏரியா கொடுத்துருக்கான். இல்லை ஆன்சர் வந்து டி, டீ ஷவர்ஸ். டீ ஷவர்ஸ் எங்கே வருது? அஸ்ஸாம். ஸோ டீ ஷவர்ஸுங்கிறது அஸ்ஸாமில் வருது. மேங்கோ ஷவர்ஸ் பக்கத்தில் கர்நாடகா, பக்கத்தில் கேரளான்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 இடத்துலையும் இருக்குது அந்த மேங்கோ ஷவர்ஸ். இந்த கல்பைசாக்கி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் நிறைய ஸ்டேட்டில் வருது. ஸோ அந்த ஸ்டேட்ஸை பக்கத்தில் எழுதிக்கோங்க. பீகார், அஸ்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸை வந்து நார்மலாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, என்ன பெர்மனன்ட் வின்ஸு, டெம்பரரி வின்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வின்ஸு. அந்த லோக்கல் வின்ஸில் தான் இதெல்லாம் வருது. ஓகேவா? அடுத்து, இன் விச் ஓஷன் த யுரேசியன் பேசின் இஸ் லொக்கேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஆக்சுவலி இது ஒரு பேசின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நார்த் போல் ஃபிசியோகிராஃபி மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் ஓஷனுக்குள்ள ஒரு பேசின் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து என்ன, ஸோ ஆர்டிக் ஓஷன் ஃபுல்லாக நடுவில் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் கிடையாது, ஒரு பேசின். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆன்சர் வந்து சி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நாட் ஹேவிங் பிளாக் பியூக் அஸ் ஸ்டேட் அனிமல்? கர்நாடகா. ஸோ கர்நாடகாவோட ஸ்டேட் அனிமல் வந்து எலிஃபென்ட்னு எழுதிக்கோங்க. ஸோ எலிஃபென்ட் தான் கர்நாடகாவோட ஸ்டேட் அனிமல். இதுவும் அப்படியே புக்கில் கொடுத்துருக்கான். பிளாக் பியூக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் 3 ஸ்டேட் அனிமலாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பேர்.
அகஸ்தியமலை கேரளா, திப்ரி சைக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஓகேவா. சிம்லிபால் ராஜஸ்தான் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது ஏ. அடுத்து 18th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் கிளைமேட் இஸ் நேம்ட் அஸ் ட்ராபிக்கல் மான்சூன் டைப். Prior to the onset of southwest monsoon, the temperature in the northern India reaches up to 46 degree Celsius. இது கரெக்ட், ஓகேவா. ஸோ என்ன ஆகும், 46 டிகிரி செல்சியஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். அதனால என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகும், ஸோ வந்து நம்மளுக்கு வந்து என்ன இந்த ஐடி செட்டே மேலே வந்துடும், அப்படி தானே. இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அதுவே நம்மளுக்கு ஈக்குவேட்டர்லேருந்து மேலே வந்துடும், ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிரும் நார்த்தன் பிளேனில். ஸோ அதுதான் ஸோ ஆன்சர் என்னது சி இதுக்கு. சூஸ் த கரெக்ட் பேர். ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கான், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொல்கத்தாவில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து அங்கே தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான இது ஜியாலஜிக்கல் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் சர்வே இன் இந்தியா அப்படின்னு, சரி ஓல்டஸ்ட் சர்வே இன் சர்வே ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஜியாலஜிக்கல் சர்வே செகண்ட் தான், சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இதான் வந்து ஓல்டஸ்ட் சர்வே இன் இந்தியா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அப்போ ஃபர்ஸ்ட் கொல்கத்தாவில் தான் ரூல் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் எங்கே இருக்குது, நாக்பூரில் இருக்குது. அப்படியே ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்கான். பியூரோ ஆஃப் மைன்ஸ் வந்து நாக்பூர், நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. புரியுது என்ன சொல்கிறேன்னு, மேலே அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான் ஆல்டர்னேட்டிவ். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து பி ஆன்சர். ஆக்சுவலி இன் இந்தியா தெர் ஆர் 18 பயோஸ்பியர் ரிசர்வ், ஓகேவா. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து 10 பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, 11 பயோஸ்பியர் ரிசர்வ் எழுதிக்காங்க. கடைசி எதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க யுனெஸ்கோ, கஞ்சன்சங்கான்னு எழுதிக்காங்க, சரியா. ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, எம்ஏபி அப்படின்னு எழுதிக்காங்க, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா வந்து சில பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ யுனெஸ்கோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சில கிரைட்டீரியாலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக வந்து 10 இருந்தது, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக கஞ்சன்சங்கா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா ஃபால்ஸ் அண்டர் த லிஸ்ட் ஆஃப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 1971 ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எம்ஏபி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங், பி ஆன்சர். ஸோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கான், அதுக்கான ஸ்டேட் கொடுத்துருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஈரம் அப்படியே எழுதிக்கோங்க வரிசையா. டிஸ்கோங்கிறது எப்போ ஓல்டஸ்ட் அப்படி தானே. ஸோ 1911 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பி வந்து இஸ்கோன் இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1972. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா 1923. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1951. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் பீக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் லென்த் அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்கான், ஓகேவா. ஸோ இது ஓரளவுக்கு என்ன சொல்ல, ஃபேக்சுவலாக இல்லாமல் அட்லீஸ்ட் அனலிட்டிக்காக கேட்டிருக்கான், அப்படி தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்து ஏ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்சங்கா தான் இந்தியாவில் வந்து K2க்கு அப்புறம் ஹையஸ்ட், அப்படி தானே. ஸோ வந்து எவ்வளோனா 8598 கஞ்சன்சங்கா. நங்கா பிரபாத் வந்து பார்த்தீங்கன்னா 8126. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா 8481. காமட் வந்து 7756. ஸோ இதில் 2 இதை விட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னது எவரெஸ்டோட ஹைட் என்ன 8848, 8 4 ஓகேவா. ஸோ அடுத்து K2 வந்து பார்த்தீங்கன்னா 8611. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன ஏ. இது வந்து ஆப்ஷனில் கொடுக்கல, நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கஞ்சன்சங்கா வந்துடும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்டராக கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அசெண்டிங் ஆர்டர், சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிளாக் சாயில். என்ன சொல்லியிருக்கான், இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த பசால்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப், அதாவது பசால்ட் பிளாக்லேருந்து வருது, ஓகேவா. அது கரெக்ட் தான். ஸோ பிளாக் கலரில் இருக்குது. இட்ஸ் பிளாக் கலர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸா, கிடையாது. டைட்டானியம் அண்ட் அயன் எழுதிக்கோங்க, டைட்டானியம் அண்ட் அயன். ஸோ அயன் டைட்டானியம் அதிகமாக இருக்கனால தான் பிளாக் கலரில் இருக்குது,
ஓகேவா. ஹேஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்ன, தக்க வைத்து கொள்ளும் தன்மை அதிகமாக உண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆன்சர் வந்து சி 1 and 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடலாம், எப்படி பிரிப்பாங்க ஹிமாலயாஸை, 3 பிரிச்சிருப்பாங்க அப்படி தானே. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹிமாலயாஸ், இங்கே ஈஸ்டர்ன் இல்லைனா பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஹிமாலயாஸை 3 பிரிப்பாங்க அப்படி தானே. இது என்ன சொல்லுவாங்க, கிரேட்டர் ஹிமாலயாவா, லெஸ் அவுட்டர் ஹிமாலயா. இந்த கிரேட்டருக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். புக்கில் வந்து இதை கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சாப்டர்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு சாப்டர்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ங்கிறது எந்த சைடு இருக்கும், வெஸ்டர்ன் சைடு இருக்கும். ஓகேவா. வெஸ்டர்ன் நார்த்தன் சைடு, நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கும். ஓகேவா. பூர்வாஞ்சல்ங்கிறது அப்படியே அந்த சைடு நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கிளாஸிஃபை பண்ணி படிக்க போகிறோம். ஓகேவா. இதை தான் என்ன சொல்லியிருக்கான். இப்போ ஹிமாத்ரிங்கிறது கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஸோ வந்து சியாச்சன் கிளேசியர் இருக்குது. ஓகேவா. ஸோ அதான் ஆன்சர் ஏ. ஹிமாச்சல்ங்கிறது நைனிடால் இருக்கு பாருங்க, ஹிமாச்சல்ங்கிறது லெசர் ஹிமாலயாஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எல்லாம் படிச்சிருக்கு. கிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஹிமாத்ரி. ஸோ இங்கே தான் என்ன இருக்கும், அந்த ஹைட்டான இதெல்லாம் இருக்கும். அவுட்டர் ஹிமாலயாஸ் வந்து என்ன சிவாலிக்னு சொல்லுவாங்க. ஸோ சிவாலிக்கில் வந்து என்ன இருக்கும், டூன்ஸ், டெக்ராதூன் எல்லாமே டூன் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா. ஸோ ஆன்சர் என்னது ஏ ஆன்சர். அடுத்து which of the following state are the largest producer of rice, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. ஸோ வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து வேர்ல்டு லெவலில் யார் ஃபர்ஸ்ட், சைனா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து யார், இந்தியா. எக்ஸ்போர்ட்டில் யார் ஃபர்ஸ்ட், இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா. இந்த தடவை யூபிஎஸ்சி கொஸ்டின் நான் தப்பாக போட்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துட்டான், ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கொடுத்துட்டான். அதாவது லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டான். இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடந்த 5 வருஷமா அவங்க தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியல. ஓகேவா. ஸோ 27th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பேர். சரி 26 மண்டே ஃபீவர்னா என்னன்னா காட்டன் டஸ்ட், அதாவது என்ன லங்ஸில் வந்து பிரச்சனை வருது. பக்கத்தில் ப்ரௌன் லங் ஃபீவர் டிசீஸ்னு எழுதிக்கோங்க. ப்ரௌன் லங் டிசீஸ். ஸோ காட்டன்லாம் லங்ஸில் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த டிசீஸ். ஓகேவா. அடுத்து சூஸ் த கரெக்ட் பேர். இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட், இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க கிராப் கொடுத்துருக்கான், அந்த சைடு ஸ்டேட் கொடுத்துருக்கான், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட். ஓகேவா. டீ வந்து யாரு, அஸ்ஸாம். ஸோ எழுதிக்கோங்க, அஸ்ஸாம் எழுதிக்கோங்க. காஃபி வந்து எங்க, கர்நாடகா. ஸ்பைசஸ் எங்க, கேரளா தான். புக்கில் கொடுத்துருக்கானா கேரளான்னு, புக்கில் கேரளான்னு கொடுத்துருக்கானா சார்? கை தூக்குங்க யாராவது, நான் கேரளான்னு படித்தேன் சார் அப்படின்னு கை தூக்குங்க. எந்த புக்கில் கொடுத்துருக்கான், 10th புக்லையா? அதாவது ஆக்சுவலி ஸ்பைசஸ் வந்து ஆந்திரான்னு எழுதிக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் தான் ஹையஸ்ட் ப்ரொடியூசர். ஓகேவா. ஸோ ரப்பர் வந்து எங்க, நேச்சுரல் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் என்ன, கேரளா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கரெக்டான ஆன்சர் என்னது, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா. ஆந்திர பிரதேஷ் தான் ஸ்பைசஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து ஐடென்டிஃபை த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் வித் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி. லோவஸ்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அருணாச்சல் தான் எல்லாமே கொடுத்துருக்கான். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் வரும். ஸோ வந்து பி ஆன்சர். அருணாச்சல், அந்தமான், மிசோரம், சிக்கிம். ஸோ அருணாச்சலில் எவ்வளோ டென்சிட்டினா எவ்வளவு, 17. அந்தமான் நிக்கோபாரில் 46, மிசோரம் வந்து 52, சிக்கிம் வந்து 86. இப்போ நார்மலாக இந்தியாவுக்கு பார்க்கலாம். இந்தியாவுக்கு எவ்வளவு, 382 அப்படி தானே. தமிழ்நாடுக்கு 555. லார்ஜஸ்ட் இருக்கல டென்சிட்டி வந்து எங்க இருக்காங்க, டெல்லி. ஓகேவா. யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லி. சரியா. டோட்டல் ஓவரால்
ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பீகார். ஓகேவா, அதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்காங்க, ஃபுல்லாக யூனியன் டெரிட்டரியில் தான் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஓகேவா, இப்போ டெல்லிக்கு அப்புறம் எங்கே வந்துடும் அப்படியே எழுதிக்கோங்க. சண்டிகர், புதுச்சேரி, டையூன் டாமன் 3 யூனியன் டெரிட்டரியில் அதிகமாக இருப்பாங்க. சண்டிகர், புதுச்சேரி, டாமன் அண்ட் டையூ இல்லை டையூன் டாமன். அப்போ ஸ்டேட் வந்து அடுத்து தான் பீகார்னு போட்டிருப்பாங்க லிஸ்ட்டில். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜீலம் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ். அது தப்பு. ஓகே, என்னது? செனாப். செனாப் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. யமுனா இஸ் த லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அது கரெக்ட் தான். பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் இஸ் நோன் அஸ் சாங்பூ பியூரிஃபையர் இன் டிபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸோ என்ன ஆகுது, பிரம்மபுத்திரா சாங்பூ அப்படிங்கிற பேர் வந்து திபெத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்தோம்னா பிரம்மபுத்திரா. ஸோ அடுத்து அது அப்படியே பங்களாதேஷ்குள்ள போயிடுச்சுன்னா என்ன, ஜமுனா. ஸோ அதுக்கப்புறம் கங்காவும் வந்து கலந்துருது. அப்போ பேர் என்னது, மேக்னா. ஸோ ஒரே ரிவர் தான், பேர் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர். ஸோ இந்தியாவுக்குள்ள எங்க வருது, திகாங் அப்படிங்கிற இடத்துல வருது. ஓகேவா, திகாங். ஸோ திகாங் அப்படின்னு வரும்போதே பக்கத்தில் திபாங் அப்படின்னு எழுதிக்கோங்க. திகாங் திபாங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. ஓகேவா, ஸோ வந்து இந்தியாவுக்குள்ள வர இடத்துல ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மேலே அருணாச்சல் பிரதேஷ்ல. அடுத்து இண்டஸ். இண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஃபார்ம் ஆகுறது எங்க, மான்சோரேவர் லேக் பக்கத்தில். ஓகேவா, ஸோ மான்சோரேவர் லேக். பிரம்மபுத்திராவும் அது பக்கத்தில் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, மான்சோரேவர் லேக் இருக்குன்னா கொஞ்சம் நார்த் வெஸ்ட்ல வந்து இண்டஸும் ஈஸ்டர்ன் சைடில் வந்து பிரம்மபுத்திராவும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ மான்சோரேவர் லேக் தான் காமன் பிளேஸ். ஆன்சர் வந்து பி இதுக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேர் டிட் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் செட்டப் எங்க ஹைதராபாத்தில் இருக்கு. ஓகேவா, எழுதிங்க 2007. ஸோ 2007 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுனாமி எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு லெவலில் இந்த இதுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த ஓசன் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து இந்தியாவில் வந்து ஹைதராபாத்தில் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசன் ரீஜனில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் என்ன பண்ணுறாங்க, டேட்டாஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அயன் ஓர் இருக்கு, அதே மாதிரி கண்டென்ட் எவ்வளோ வந்து அந்த எப்படி சொல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கிறது இருக்கு ஒரு சைடு. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சி. மேக்னடைட் தான் இருக்குல்ல ரொம்ப என்ன சொல்ல ஹை குவாலிட்டியான ஓர் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 72.4% இருக்கு. ஹேமடைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, 69.9%. ஜியோதைட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 62.9. லிமோனைட் வந்து பார்த்தீங்கன்னா 55%. ஸோ வந்து எங்க ஜார்க்கண்டில் தான் எழுதிக்கங்க. ஜார்க்கண்ட் தான் லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து ஒடிசா. ஸோ இந்த மேக்னடைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கர்நாடகா. ஸோ மேக்னடைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஓவரால் A to Z எடுத்துக்கிட்டிங்கன்னா யார், ஜார்க்கண்ட் தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் பேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தேபோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு. ஸோ 65% ஆஃப் ஆயில் வந்து அங்கே தான் நம்ம பண்ணுறோம். குஜராத் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு. திக்பாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு, திக்பாய் அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேவா, எப்போ அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓல்டஸ்ட்டுங்கிறதுனால இயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க 1901. ஸோ 1901லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்கான். முப்பந்தல் பெருங்குடி region is the largest concentration of wind farm capacity at the single location in the world. கரெக்ட் தான். The first hydroelectric power station in India was established at Darjeeling. அதுவும் கரெக்ட் தான். சரியா, சி ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் என்ன பண்ணுறாங்க, விண்ட் ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா, ஸோ வந்து லார்ஜஸ்ட் விண்ட் கெப்பாசிட்டி வந்து எங்கள் தமிழ்நாடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் எழுதிக்கோங்க, சித்ரபாங் அப்படின்னு சொல்லி, சித்ரபாங் ஹைட்ரோ பவர் பிளான்ட். இதுதான் அந்த டார்ஜிலிங்கில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுது 1897. அடுத்து சூஸ் த கரெக்ட் பேர். டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ வந்து a branch which leaves main river and does not rejoin it and carrying it
இட்ஸ் வாட்டர் டு த சி ஓகேவா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரினா பேரில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ட்ரிபியூட்டரிங்கிறது வந்து கொடுக்கும் ஓகேவா. இட்ஸ் ஸ்ட்ரீம் விச் கான்ட்ரிபியூட்ஸ் இட்ஸ் வாட்டர் டு த மெயின் ரிவர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம பிரிக்கும் போது ஒரு ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது சரியா. ஸோ நம்மளும் அதே மாதிரி அந்த சைடில் போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா என்னது லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க சரியா. ட்ரிபியூட்டரியை படிக்கும் போதே நார்மல் ட்ரிபியூட்டரியும் படிக்காமல் எப்படி படிச்சுக்கோங்க, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி என்னது, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி என்னது அப்படின்னு படிச்சுக்கோங்க ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டரி படித்தாலும் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் இதுக்கு. அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர் என்னது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில் எங்கே இருக்கு, கொல்கத்தா எழுதிக்காங்க. கொல்கத்தா 1818 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1818 கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ட் கோல்ஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டுப்பான் புக்கில். ஸோ அது மட்டும்தான் தப்பாக இருக்குது. சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு ஏதாவது சிட்டி பாம்பே சூரத்னு கொடுத்தா கூட கன்ஃபியூஷன் ஆகும் சரியா. சென்னைன்னு கொடுத்தா கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியுது தப்பு அப்படின்னு. பி ஆன்சர் சரி, சி ஆன்சர் இருக்கு. 36th கொஸ்டின், இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கான், அடுத்து மேஜர் ப்ரொடியூசர் கொடுத்துருக்கான் அப்படி தானே. சில்க். ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆல் தி அபோவ். சில்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கர்நாடகா, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உத்தரப்பிரதேஷ், பேப்பர் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ சில்க் யார் வந்து வேர்ல்டு லெவலில் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, சைனா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. இதில் மித்தெல்லாம் இந்தியா வந்து செகண்டாக இருக்கும். சுகர் யார், சுகர் வந்து பிரேசில் ஓகேவா. ஸோ இந்தியா செகண்ட் சுகர்லையும். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் டேக்கன் இன் த இயர் ஆஃப் 1872 ஓகேவா. ஒன்று கிடையாது 2ன்னு வரும். ஸோ அதனால் தப்பு. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881 சரியா. ஸோ 1, 2 வச்சு விளாண்டுருக்காங்க அப்படி தானே. ஸோ அது ரெண்டுமே தப்பு. ஸோ 2011 சென்சஸ் வாஸ் 15th சரி. அது கரண்ட் அஃபேர்ஸில் கூட கொஸ்டின் கேட்டு கிளாஸ் சொல்லியிருப்பேன் ஓகே. 15th சென்சஸ். ஸோ அது மட்டும் கரெக்ட் ஓகேவா. ஸோ சி ஆன்சர். அடுத்து மேங்கலாய்டு இஸ் நோன் as which race பார்த்தீங்கன்னா ஏசியாட்டிக் ரேஸ். ஆன்சர் பி. அடுத்து அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் which of the following state are the most and least urbanized ஓகேவா. என்னது, சி ஆன்சர் கோவா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஓகேவா. 62.17% அர்பனைசேஷன் ஆயிருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் 10% எழுதிக்கங்க. 10.04%. ஃபர்ஸ்ட் என்னது நார்மலா ஸ்டேட் இல்லாமல் யூனியன் டெரிட்டரி சேர்த்து என்னது, டெல்லி. மேஜர் ஸ்டேட் தமிழ்நாடு ஓகேவா. மேஜர் ஸ்டேட் வந்து யாரு, தமிழ்நாடு ஓகேவா. கோவாங்கிறது மைனர் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, சின்ன ஸ்டேட். ஸோ மேஜராக பெரிய ஸ்டேட் என்னது, தமிழ்நாடு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 48.4% அர்பனைசேஷன் ஓகேவா. 40th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேவா. ஆஃப் விட்டாங்க. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1960 ஓகே. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்டர் ஏரியாவில் தான் முக்கியமாக கனெக்ட் பண்ணணும் ஓகேவா. ஏதாவது என்ன சொல்ல வார் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த ரோடு தான் நம்மளுக்கு கடைசியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் சி தான். ஐடென்டிஃபை த டாப் மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் இன் த கண்ட்ரி இன் டிசெண்டிங் ஆர்டர். பெருசுலேருந்து சிறுசு எழுதணும் ஓகேவா. ஸோ எங்கே பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ், அடுத்து மகாராஷ்டிரா ஓகேவா, பீகார், வெஸ்ட் பெங்கால். ஆன்சர் வந்து சி. ஸோ இது வந்து அப்படியே டென்சிட்டி வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் பக்கத்தில் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டானா என்ன வரும், பீகார் தான் ஃபர்ஸ்ட் வரும் என்ன. ஸோ பீகார், அடுத்து என்னது வெஸ்ட் பெங்கால், கேரளா. நான் வந்து ஸ்டேட் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா. கேரளா, வேற 4வது என்ன உத்தரப்பிரதேஷ். ஸோ வந்து டென்சிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டென்சிட்டி வார்த்தையை மட்டும் தேடுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா டென்சிட்டின்னு இருந்தனா இந்த லிஸ்ட் தான் ஓகேவா. பாப்புலேஷன் மட்டும் இருந்தனா இந்த லிஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து சி. 42nd கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து போத், ரெண்டுமே கரெக்ட். அர்பன் என்ன அக்ளமரேஷன் வித் மோர் தென் 10 million பாப்புலேஷன் இஸ் கால்டு மெகா சிட்டிஸ் ஓகேவா. மும்பை, நியூ டெல்லி, அதுக்கப்புறம் கொல்கத்தா, அது எக்ஸாம்பிள் ஆஃப் மெகா சிட்டிஸ். சென்னை இப்போ வந்திருக்கும் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ்னால நம்மளுக்கு தெரியல. அடுத்து 1 million பாப்புலேஷன் பக்கத்தில் இருக்கீங்க. 1 million பாப்புலேஷன் இருந்தால் மில்லியன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 million இருந்தால் மில்லியன் சிட்டிஸ், 10 million இருந்துச்சுன்னா மெகா சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து விச் கிராப் இஸ் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான்.
கம்பு சி கம்பு தான் சொல்லியிருக்கான். ஸோ இது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார்? ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்காங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ராஜஸ்தான். இது வந்து என்ன டைப் ஆஃப் கிராப் இது? காரிஃப். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ டே கொடுத்துருக்கான், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்? டேட்டு கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. இல்லை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு ரிலீஜியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எது வேர்ல்டு ரிலீஜியஸ் டேங்கிறது 2 ஒவ்வொரு ஆண்டின் ஜனவரி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. வேர்ல்டு கல்ச்சரல் டைவர்சிட்டி டே வந்து பார்த்தீங்கன்னா May 21. அடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஜூலை டைரக்டாக மேட்சாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறது February 21. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் கிராப் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆஃப் பியர் அண்ட் விஸ்கி? எது? பார்லி. ஓகேவா? பார்லி தான் என்ன பண்ணுவாங்க? ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் இது நிறைய எபிசோடு கூட இருக்குது, வந்து பார்க்கலாம். ஓகேவா? நிறைய அந்த ஃப்ளேவர் கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன? ஏ ஆன்சர். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் பேர் வந்து சி. இதுக்கு ஆன்சர் இன்கரெக்ட். இப்போ லெஸ் தென் 0.550 இருந்துச்சுன்னா அது லோ ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹெச்டி வந்து என்ன சொல்லுவாங்க? போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 0 to இந்த சைடு 1 இருக்கும். 1னா மோஸ்ட் டெவலப்டு, சரி ஹைலி. இது 0ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.550ங்கிறது லோ ஹியூமன் டெவலப்மெண்ட். 550 to 699 வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். 0.82 ஸோ நடுவில் ஒன்று விட்டுட்டு அப்படி தானே. ஸோ என்னது? 0.7 to 0.799 அப்படின்னா என்னது? இதுதான் வந்து என்னது? ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட். பக்கத்தில் ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் பக்கத்தில் அது எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டு. அவன் 0.8 கிரேட்டர்னு சொல்லியிருக்கான்ல, அது வந்து வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இதில் 0.640 இந்தியாவோட அந்த மேட்ரிக்ஸ். ஸோ வந்து என்னது? மீடியம். ஓகேவா? இந்தியா வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் வந்து சி இதுக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன் இந்தியா த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா NH7 இஸ் பிட்வீன் வாரணாசி அண்ட் கன்னியாகுமரி. இன் இந்தியா த ஷார்ட்டஸ்ட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா NH47A தான். ஓகேவா? எர்ணாகுளத்தையும் கொச்சிக்கோட்டையும் இணைக்குது. ஸோ வந்து இது என்னது? சி தான் ஆன்சர். போத் ரெண்டுமே கரெக்ட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பிளேசஸ் இன் த மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் பிளேசஸ் இன் த பிளைன். ஓகேவா? ரீசன் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் எவ்ரி 1000 இல்லைனா 1 கிலோமீட்டர். ரெண்டு ஒன்று தான். ஸோ 1 கிலோமீட்டர் மேலே போனால் என்ன? 6.5 டிகிரி வந்து குறையுது. இது வந்து என்னது? நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ இதனால தான் என்னவா இருக்குது? மேலே மவுண்டெயினியஸ் ரீஜனில் நம்மளுக்கு லேப்ஸ் ரேட் வந்து கம்மியாக, சரி மேலே போக போக டெம்பரேச்சர் கம்மியான காரணம் இதுதான். ஓகே, வந்து லேப்ஸ் ரேட் தான். ஸோ அதனால என்னது? ஏ. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் லிட்ரஸி? சரி, லோவஸ்ட் லிட்ரஸி கேரளா அண்ட் பீகார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா எவ்வளோ? 93.91. ஸோ இதுக்கப்புறம் என்னது? லக்ஷதீப். ஓகேவா? லக்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் டெரிட்டரியில் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டேட் என்னது? ஸோ கேரளாக்கு அப்புறம் நம்ம தானா? நம்ம வர்றதுக்கு இன்னும் 4 இருக்குது. அதுக்கு 4 இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வர்றதுக்கு இன்னும் 4 இருக்குது. ஸோ வந்து என்ன? மிசோரம். ஸோ மிசோரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். பயங்கரமாக லிட்ரஸி ரேட் வச்சுருக்காங்க. யார்? 91.33. ஸோ வந்து இதுக்கு என்னது? ஆன்சர் பி. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் ரயில்வேஸ் வாஸ் நேஷனலைஸ்ட் இன் த இயர் ஆஃப் 1947. தப்பு. 1951 எழுதிக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வே எங்கே? நியூ டெல்லியில் தான் இருக்குது. அதே மாதிரி ஜோனல் ஆஃபீஸ் அங்கங்கே இருக்குது. நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது? 2 ஒன்லி. பி ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் இருக்கும்போது என்ன? ஃபுல்லாக ப்ரைவேட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால
ஃபுல்லாக ப்ரைவேடைஸ்டாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே கஷ்டப்பட்டு எல்லா ரிசோர்ஸத்தையும் எடுத்து ரயில்வே கட்டி அதில் வர ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், ஸோ வந்து ஃபாரினருக்கு அனுப்புவோம், அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அதனால் என்ன சொல்லியிருப்பார் தாதாபாய் நவரோஜி எல்லாம் அந்த எக்கனாமிக் கிரிட்டிசிசம் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஃபுல்லாக இது ரயில்வே வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கிய காரணம் என்னன்னா எல்லாமே ப்ரைவேட்லி ஓன்டு. ஓகே, கவர்மெண்ட் நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கிராப், அதுக்கப்புறம் லீடிங் ப்ரொடியூசர் கொடுத்துருக்கோம். ஏ ஆன்சர். பஜ்ரா கம்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ராஜஸ்தான், அதை முன்னாடி கொஸ்டின் சொல்லியிருக்கேன். பஜ்ரா வந்து ராஜஸ்தான், ஆயில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ஜூட் எங்கே வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ சுந்தர்பான் அந்த ரீஜனு. அதுக்கப்புறம் சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ என்ன சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேஷ். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து சி போத். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1995 தான் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அடுத்து த ஃபஸ்ட்டு போஸ்டல் சர்வீஸ் வந்து 1837. ஸோ வந்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரி இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து A to Z மேனேஜ் பண்ணுறது. ஸோ ஏர்போர்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டல் ஸ்டாம்ப் எப்போ வெளியிட்டாங்க, 1852. போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1852. அடுத்து இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே எப்போ, சி ஆன்சரா December 11. அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்ட் பேர் சொல்லியிருக்கானா, என்ன சொல்லியிருக்கான், இப்போ ஹிமாலயாஸ் எழுதி போட்டேன்னா பிரிச்சு அதே தான். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியாச்சன் கிளேசியர், எல்லா கிளேசியரும் அங்கே தான் இருக்குது, பெரிய கிளேசியர்ஸ் எல்லாம். அடுத்து சிவாலிக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கட்டும், நான் சொல்கிறேன். ஹிமாச்சல்ங்கிறது அல்மோரா ஹில் ஸ்டேஷன் தான். பூர்வாஞ்சல்ங்கிறது என்னதுன்னா பூர்வாஞ்சல் நார்த் ஈஸ்டர்ன் சைடு. ஓகேவா, அது என்னது ஜெயந்தியா ஹில்ஸ். ஸோ ஆன்சர் என்னது பி ஆன்சர். மிக்கிர் ஹில்ஸ் எங்கே இருக்கு, மிக்கிர் ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் கொடுத்துருக்கான், சைடு ரிலேட்டட் கிராப் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் என்னது லெதர். ஸோ லெதர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரெட்டு வந்து மீட். ஓகேவா, ஒயிட் ரெவல்யூஷன் என்னது வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ என்னது மில்க். சில்வர் என்னது எக். ஸோ சில்வர் கோல்டன் இருக்கு, கோல்டன் என்னது கோல்டன் ரெவல்யூஷன். ஹார்டிகல்ச்சர் ஹனின்னு எழுதிக்கங்க, ரெண்டுக்கும் கோல்டன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. சில்வர் என்னது எக். இப்போ கோல்டன் ஃபைபர் என்னது ஜூட். சில்வர் ஃபைபர் என்னது காட்டன். ஓகேவா, ஸோ வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, மித்ததெல்லாம் ஈஸியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, சரி கோல்டன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு இருக்குது அப்படி தானே. கோல்டு என்னது ஆயில் சீட்ஸ். ஓகேவா, ஆயில் வந்து அது வந்து இது பண்ணுறது. கோல்டன்னா வேற, கோல்டுனா வேற, சில்வர்னா வேற, சில்வர் ஃபைபர்னா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி. அடுத்து விச் டைப் ஆஃப் லேக் வாஸ் க்ளூர், ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ வந்து சதர்ன் இந்தியாவில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து குளூர். ஓகேவா, இப்போ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா என்னது, தால் லேக்கா, இல்லையே தப்பு, உலர் லேக் எழுதிக்கங்க. உலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேவா, லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் லேக் என்னது சிலிக்கா லேக். ஸோ இது என்னது சால்ட் வாட்டர் லேக். ஸோ லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டரும் இதாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் இது எப்படி இருக்கு, கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி உள்ள வருது. ஸோ என்ன சொல்லுவாங்க பிராக்கிஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லேக்கு ஃபுல்லாக மெயின்லேண்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு லேக் என்ன லேக்குனா, என்ன லேக்கு ஐ மீன் சால்ட் வாட்டரில் சாம்பார் லேக். ஸோ சாம்பார் லேக் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரில் நிறைய உப்பள்ளி போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ வந்து சால்ட் லேக் வந்து லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் வந்து இன்லேண்டில் இருக்கிறது என்னது சாம்பார் லேக். இது நார்மலாக வந்து சால்ட் வாட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா சிலிக்கா லேக் தான். ஃப்ரெஷ் வாட்டர் லேக் கூலர் லேக். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட் ஒன்று சொல்லியிருப்பான். ஸோ இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல். ஆன்சர் வந்து 65க்கு ஏ. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நர்மதா ரைசஸ் அமர்கந்தக் பிளாட்டோ. ஸோ அமர்கந்தக் பிளாட்டுங்கிறது ஒரு
என்ன சொல்லுவாங்க ஒரு கிளைமேட், அதாவது டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியாகிரபிக்கல் டிவைட் மாதிரி நிறைய ரிவர்ஸ் சுற்றி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமர்கந்தக் பிளாட்டோ இன் மத்திய பிரதேஷ், இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த சவுத் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா, சரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா. இட்ஸ் tributaries ஆர் தாவா, பர்னா அண்ட் கொலர். ஸோ அது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஏ. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 53. பி ஆன்சர். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் தி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கனல் இரிகேஷன் இஸ் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் த கண்ட்ரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னது? டியூபல். ஓகேவா? 46% இந்த இரிகேஷன் நம்பி தான் இருக்கும். அப்போ கனல் எவ்வளோ? 24%, செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா? Canal irrigation is used in the area which consists of low level relief, deep fertile soils, perennial source of the water and extensive command area. Inundation canals and perennial canals are two types. ஓகேவா? inundation அப்படின்னா என்னன்னா, இப்போ canals வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ஒன்று வந்து inundation, இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான்? perennial. இனண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ரிவர் போயிட்டு இருக்குன்னா அதில் ஒரு பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ எப்போ வந்து ஃப்ளட்டு வந்து தண்ணி வந்து நிறைய வந்து ரிவரில் வருதோ அப்போ என்ன வரும், இந்த கனலில் தண்ணி இருக்கும். ஓகேவா? அப்போ மான்சூனில் என்ன இருக்கும், நார்மலாக தண்ணி இருக்கும், மித்த நேரம் என்ன தண்ணி இருக்காது, ட்ரை ஆயிரும். அதை பெரினியல்ங்கிறது என்னன்னா டேம் கட்டிடுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் டேம். ஸோ டேமில் என்ன பண்ணிடுவாங்க, தேக்கி வச்சு எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அப்போ திறந்து விடுவாங்க. ஸோ பெரினியல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கக்கூடாது. பெரினியல்னா தண்ணி எப்பயுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல, ரிவரை கட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சிருக்கூடாது. ஓகேவா? பெரினியல்னா நான் டேம் கட்டியிருப்பாங்க. ஸோ வந்து கிணல்ல எப்பயுமே பெரினியலாக தண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்த ஆன்சர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 8th degree channel separates லக்ஷதீப் அண்ட் மால்தீவ்ஸ். கரெக்ட் தான். ஓகே, 8th degree தான் பிரிக்குது. பிட்ஸ் ஐலாண்ட் இஸ் அ வைல்ட் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. தப்பு, பேர்ட் சாங்சுரி. ஸோ பேர்ட் சாங்சுரின்னு எழுதிக்கோங்க பக்கத்தில். பிட்ஸ் ஐலாண்ட் இஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி கிடையாது, பேர்ட் சாங்சுரி. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஹாபிட்டட், அங்கே யாரும் கிடையாது, சரியா, பீப்புள்ஸ் கிடையாது. ஆனால் பேர்ட் சாங்சுரி மட்டும் வச்சுருக்காங்க. இப்போலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிளான்டேஷன் கிராப், வந்து இது டொபாக்கோ, இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் த சர்தார் சரோவர் டேம். சர்தார் சரோவர் டேம் ஃபர்ஸ்ட் எதுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க? நர்மதாக்கு இடையில பக்கத்தில் எழுதியிருக்காங்க, நர்மதா ரிவர். ஸோ இம்பார்ட்டண்டான டேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அந்த மேலே கட்டியிருப்பாங்க. ஸோ நர்மதா வந்து எண்டாவதுன்னா மேலே கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால ராஜஸ்தானுக்கும் அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது ஆரிஜினேஷன் பக்கத்தில் கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மேப்னா இந்த சைடு இருக்கும். ஸோ வந்து ஆன்சர் என்னது? ஏ. சூஸ் த இன்கரெக்ட் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ் கொடுத்துருக்கான். ஜும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான், பொடுங்கிறது ஒடிசா, மாசான்ங்கிறது மத்திய பிரதேஷ். ஸோ அதுதான் வந்து தப்பாக இருக்குது, மத்திய பிரதேஷ். பொன்னம்ங்கிறது கேரளா. இதுக்கு பக்கத்தில் என்ன, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன். ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஃபாரஸ்ட் போய் கட் பண்ணி மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டு பேர்ன் பண்ணிடுவாங்க. பேர்ன் பண்ணி அந்த சாம்பலை வந்து அந்த சாம்பலை வந்து ஃபெர்டிலைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, விளைய வைப்பாங்க. 2-3 வருஷம் அங்கே விளைய வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, அதை அந்த பிளேஸை அபேண்டனாக விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னது, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன். அடுத்து சூஸ் த கரெக்ட் பேர். 6th டிகிரி அது தப்பு. ஓகே, 8th டிகிரி பாருங்க, செப்பரேட்ஸ் மால்தீவ்ஸ் அண்ட் மினிகாய், அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க 9th டிகிரி சேனல் இருக்கு, அது என்னது, அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு இருக்கு, கிடையாது, லக்ஷதீப் அண்ட் மினிகாய். லக்ஷதீப் அண்ட் மினிகாய். ஸோ இது வந்து 8 லட்சம் நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ 8 லட்சம்னா என்ன, 8th டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்புக்கும் மினிகாய்க்கும். அடுத்து 10th டிகிரி வந்து என்னது, எதை செப்பரேட் பண்ணுது? 10th டிகிரி தான் இம்பார்ட்டன்ட். எது, அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது என்னது, 10th டிகிரி. ஸோ இதுக்கு கரெக்டாக என்ன கொடுத்துருக்கான், 8th டிகிரி கொடுத்துருக்கான். அது செப்பரேட்ஸ் மால்தீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலண்ட்ஸ்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கீழே என்ன இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது 8 டிகிரி தான். ஸோ 8 டிகிரி தான் மால்தீவ்ஸை பிரிக்குது மினிக்காய். ஸோ இப்போ 8 டிகிரி. இது மித்ததெல்லாம் 9த்தும் சரி 10த்தும் சரி மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் இல்லாத ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளவு? 118 இருக்குல்ல. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே? மவு சிண்ட்ரோம். ஓகேவா? மவு சிண்ட்ரோம்ங்கிறது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது வேற ஒன்றும் கிடையாது. இல்லை ஏன் இப்படி மவு சிண்ட்ரோம் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது வேர்ல்டு லெவலில் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்கிறாங்க, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து சிறப்புஞ்சிங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் 15 கிலோமீட்டர் தான். ஓகேவா? ஸோ வந்து என்ன ரீஜன்னா ஏன் அப்படி மழை பெய்யுது அப்படின்னா, அந்த காசி ஹில்ஸில் ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகும். மொத்தமாக அந்த வின்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மாய்ஸ்டரான வின்ஸ் ஃபுல்லாக ஒரு இடத்துல குவியும். ஸோ அதனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஷிவாலிக் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் என்னது அவுட்டர் ஹிமாலயாஸ், எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சப்பர்பன் ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் இன் 1925 இன் டெல்லி அப்படிங்கிறது கிடையாது, தப்பு. எங்க சப்பர்பன் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மும்பை. சென்னை இஸ் 6th இந்தியன் சிட்டி வித் மெட்ரோ ரயில்வே, கரெக்ட் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணது மெட்ரோ ரயில்? டெல்லியா கொல்கத்தா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொல்கத்தா. இதுக்கு ஆன்சர் வந்து பி, 2 only. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஒவ்வொரு சி கொடுத்துருக்கான், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஓஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? என்னது பி ஆன்சர். சைனா சீங்கிறது பசிபிக் ஓஷன் கூட மேட்ச் ஆகும். அடுத்து நார்த்தன் சி. நார்த்தன் சி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு? பிரிட்டன் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரிட்டன் பக்கத்தில் இருக்கும்போது எங்கே? அட்லாண்டிக் ஓஷன். ரெட் சீங்கிறது இந்தியன் ஓஷன். ரோசிங்கிறது எப்படின்னா, அண்டார்டிகா மேப் எடுத்து பாருங்க, சவுத் போல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் அண்டார்டிகான்னு வச்சுக்கோங்க, கீழேருந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ராசி இங்கே இருக்கும். சரி, அதே மாதிரி நிறைய சி இருக்கும், சின்ன சி. இதெல்லாம் எதில் வந்து கலக்கும்? சதர்ன் ஓஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? பி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? செக்ஸ் ரேஷியோங்கிறது என்ன? நார்மலாக 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறது. ஓகேவா? ஸோ எந்த ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, லீஸ்ட் சரி செகண்ட் ஹையஸ்ட் வந்து புதுச்சேரி. எவ்வளோ இருக்காங்க? 1084, 1038. ஸோ 2 ஸ்டேட்டும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்கரெக்ட்னு சொல்லிட்டான். ஸோ வந்து பி தான் ஆன்சர். த பிளேஸ் இன்சைட் த எர்த் விச் எர்த்குவேக் ஆரிஜினேட் இஸ் எபிசென்ட்ரா. எபிசென்ட்ரா ஃபோக்கஸ். சரியா? ஃபோக்கஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? இப்படி வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்கே 2 பிளேட் மோதுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பிளேட் இந்த இடத்துல மோதுது, எல்லா இடத்துலையும் வேவ்ஸ் போகுது. ஸோ இதுதான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க மேலே. இது வந்து என்னது? ஃபோக்கஸ் இல்லை என்ன சொல்லுவாங்க? ஹைப்போ சென்டர். இதுக்கு நேராக மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் என்னது? எபி சென்டர். ஸோ டேமேஜ் எங்கே அதிகமாக இருக்கும்னா இங்கே தான் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ டேமேஜுங்கிறது என்னது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டேமேஜ்னா என்னன்னா, எங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்களோ அங்கே தான் டேமேஜ் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு பாலைவனத்தில் வந்து எர்த்குவேக் வருது, யாருக்கா டேமேஜ் இருக்குமா? எதுவும் டேமேஜ் இருக்காது. ஸோ வந்து இங்கே எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆனாலும் இங்கே பாதிப்பு இருக்காது. ஓகேவா? எங்கே வந்து மேலே வருதோ அங்கே தான் பாதிப்பு இருக்கும், எபி சென்டர். ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் என்னது? 1 and 3. The place inside the earth where the earthquake originates is called hypocenter or focus. The damage caused by the earthquake is highest near epicenter. So அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். The point above the epicenter is called focus கிடையாது. அது அப்படியே மொத்தமாக தப்பு. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லவே முடியாது. அடுத்தது போயிடலாம். சூஸ் த இன்கரெக்ட் பேர். இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீன் ஆன்சர் கொடுத்துருப்பான். ஆனால் ஆன்சர் டி தான். ஆன்சர் டி தான், நன் ஆஃப் திஸ். ஓகேவா? கீழே வந்து என்ன கொடுத்துருப்பான்? பீன் கொடுத்துருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாபர் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாபர் பிளேன்ங்கிறது பாபர் தெராய், அடுத்து இந்த பாங்கர் காதரா. இது சும்மா உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ
நம்மளுக்கு அவுட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு. சாரி, சிவாலிக் ரெண்டு ஒன்று தான். அவுட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? நார்த்தன் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலே எப்படி இமயமலை பிரிச்சாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நார்த்தன் பிளேன்ஸையும் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் வந்து வருது. ஸோ அது வந்து வர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, பாபர், தெராய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி கான்செப்ட். சரியா, இது தனி கான்செப்ட். இது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாங்கர், சில காதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பாபருங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆல்ரெடி என்ன இருக்காது, கல்லெல்லாம் உருண்டு வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செடிமெண்ட் ஆயிருக்காது. ஸோ என்ன ஆயிரும், பாறையாக இருக்கும். பாறையாக இருந்து என்ன பண்ணும், தண்ணி எந்த கேப் இருக்கோ உள்ளே புகுந்துரும். ஸோ உள்ளே புகுந்து ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுனால இங்கே என்ன பண்ண முடியாது, கல்டிவேஷன் பண்ண முடியாது. ஆனால் பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்கும். ஏன்னா ட்ரீஸ்க்கு வந்து உங்களுக்கு ரூட் வந்து நல்லா ஆழமாக போகும். ஓகேவா, ஸோ ட்ரீஸ் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இந்த தெராய்ங்கிற இடம் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து அந்த உள்ளே போன ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மேலே வரும். இப்போ நார்மலாக அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா, ஒரு சாய்வான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய கல்லுகளாக போட்டு வச்சுக்கோங்க, பக்கத்தில் கீழே மணல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், பாறைக்கு மேலே வருமா, வரவே வராது. என்ன ஆகும், பாறைகளுக்கு உள்ளே போயிடும். வரும்போது எங்கே வரும், கரெக்டாக அந்த என்ன சொல்ல மணல் மாதிரி போட்டு வச்சுருக்கோம்ல அதில் வரும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ரீஜன். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ரீஎமர்ஜ் ஆகும் வாட்டர், ரிவர்ஸ் ரீஎமர்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகுங்க, ஃபாரஸ்ட் இருக்கும், மார்ஷி லேண்ட் இருக்கும், ரொம்ப ஸ்வாம்பியாக இருக்கும். சரியா, மார்ஷி லேண்ட்ஸ். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, ஜிம் கார்பெட்டு, சும்மா சொல்கிறேன். ஓகேவா, இல்லை இது ஃபேக்ட்ஸ் தான். ஓகேவா, ஜிம் கார்பெட் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் காசிரங்கா, இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த கரெக்டாக இந்த தெராய் ரீஜனில் இருக்கும். ஏன்னா என்ன ஆகுது, ரீஇமேஜ் ஆகுது. ஸோ வந்து என்ன, க்ரீன் ஃபாரஸ்ட் கிரியேட் ஆகும், மார்ஷி லேண்ட். இதே இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து ஒரு இடத்துல இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா என்னாகும், ஓல்டஸ்ட் அலுவியல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், வெளியில் இருக்கும். ஸோ என்ன, முன்னாடியே வந்து அந்த இடத்துல ரிவர் போயிருக்கும், இப்போ ரிவர் போகலை. ஸோ அந்த இடத்துல ரொம்ப முன்னாடியே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், நார்மலாக டார்க்காக இருக்கும். ஓகேவா, ஸோ பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு அலுவியல், அதுக்கு பேர் என்ன, பாங்கர். காதருங்கிறது பக்கத்தில் இருக்கும், ரிவர் பக்கத்தில். ஸோ அது என்னது, நியூ அலுவியல். ஸோ நியூவாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன கலரில் இருக்கும், லைட் டார்க்காக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட். இதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பாபர் பிளெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அசால்ட்டட் செடிமெண்ட்ஸ். ஸோ வந்து பாறைகளாக இருக்கிறது. ஸோ அது கரெக்ட் தான். தெராய் ரீஜன் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சொல்ல மார்சி ட்ராக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த கான்செப்ட். காதருங்கிறது என்னது, பெட்லேண்ட், அது வந்து பேர். ஓகேவா, ஸோ காதருங்கிறது இந்த கான்செப்ட். நியூ அலுவியல்னு பக்கத்தில் கூட எழுதிக்கோங்க, அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து என்னது, டி, நன் ஆஃப் தீஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் பேர். ஆன்சர் வந்து ஏ, ஹல்தியா அலகாபாத். இப்போ வாட்டர் வே 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வாட்டர் வே 2 எழுதிக்கோங்க பக்கத்தில். துப்ரி டு சதியா, இது எங்க இருக்கு, பிரம்மபுத்திரால இருக்கு. ஓகேவா, அடுத்து வாட்டர் வே 3 வந்து என்னது, அந்த கொல்லம் கோட்டயம்னு கொடுத்துருக்கான் பாருங்க, அதுதான் வாட்டர் வே 3. ஓகேவா, ஸோ கொல்லம் கோட்டயம்ங்கிறது வாட்டர் வே 3. வாட்டர் வே 4ங்கிறது கொடுக்கவே இல்லை. என்ன எழுதிக்கோங்க, காக்கிநாடா புதுச்சேரின்னு எழுதிக்கோங்க. காக்கிநாடா டு புதுச்சேரி கனெக்ட் பண்ணுறது வாட்டர் வே 4. மொத்தம் வாட்டர் வே எத்தனை இருக்கு இந்தியாவில், நேஷனல் வாட்டர் வே ஆக்ட் 2016. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6ன்னு சொன்னாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் 105 வந்து ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்கு, 111 வாட்டர் வேஸ் இந்தியாவில் இருக்கு, நேஷனல் வாட்டர் வேஸ். இதில் ஆப்ரேஷன்லாம் எவ்வளோ இருக்கு, 8 தான் இருக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து நேஷனல் வாட்டர் வே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 8ல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது 13ன்னு எழுதிக்காங்க. சரியா, 8ல் 13. ஓகேவா, 13 தான் ஆப்ரேஷனில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 13ங்கிறது 2018ல் கவர்மெண்ட் வந்து சொன்னது. இப்போ வந்து நிறைய இது வந்திருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன தேவைன்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தேவை. 3 அடுத்து சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
people those who work 183 days per year is known as main workers. கரெக்ட் தான். 6 months or 180 day பக்கத்தில் 6 months எழுதிக்கோங்க. or 183 days called main workers. அதுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க என்னது? marginal workers. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? 7 into 24 வருஷத்துக்கு எல்லா நாளும் உழைக்கிறோம். அப்போ நம்ம என்ன லேபர்னு தெரியல, நம்ம வந்து மெயின் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ வந்து என்ன சி ஆன்சர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் த ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் இந்தியா எவ்வளவு? 39.79%. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் வந்து சி 82க்கு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல் த காஸ் ஆஃப் சுனாமி? இதுக்கு வந்து சி ஆன்சர். அதாவது சுனாமி ஏன் காசு ஆகுது அப்படின்னா, அதாவது எனர்ஜி வந்து வெளிப்படணும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் லேண்ட் ஸ்லைட்ஸ்னால வரும், எர்த்குவேக்னால வரும், வெல்கானிக் எரப்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எனர்ஜி வந்து பயங்கரமாக வெளிப்படும். இப்போ சைக்ளோன் இருக்கு பாருங்க. சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனால என்ன வரும்? ஸ்டோம் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்காங்க, ஸ்டோம் சர்ஜ். ஸ்டோம் சர்ஜ் அப்படின்னா டைடு மாதிரி வரும். ஓகேவா? இந்த ஸ்டோம் சர்ஜ் எப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக நைட் நேரம் வந்து என்ன வரும்? அந்த டைடு வரும்போது சைக்ளோனும் வந்துடும். அப்போ வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? சி. அடுத்து ஹவு மெனி ஸ்மார்ட் சிட்டிஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 12 சிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின் லேண்ட் வந்து என்னது? கேப் கோமரின்னு கன்னியாகுமரி. ஓகேவா? அடுத்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இந்திரா பாயிண்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பிக்மெலின் பாயிண்ட். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். இந்திரா பாயிண்ட் அதுவும் ஒன்று தான். ஸோ வந்து என்ன ஆன்சர் என்னது? போத். ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கான். அடுத்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே? வெஸ்ட் பெங்கால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன், ஸோ வந்து என்ன ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை தேவை. ஓகேவா? அதே மாதிரி டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கணும். எவ்வளோ? 22 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீஜன் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ அடுத்த இது பாருங்கள், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அது வந்து எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். ஸோ இது வந்து டெசிடியஸ்னால் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அந்த சைக்கிளிக் ஆஃப் சீசன் சேஞ்ச் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மான்சூன் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ மான்சூன் ஃபாரஸ்ட் கரெக்டாக வந்து இடம் வந்து உதிரணும். ஸோ ஆட்டம் சீசனில். ஸோ மான்சூன் ஃபாரஸ்ட் அது வந்து மத்திய பிரதேஷ். டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். பேர்லேயே இருக்குது. சரியா? ஸோ ட்ரை. அடுத்து டைடல் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, டைடல் பக்கத்தில் டெல்டா ஃபாரஸ்ட். இன்னொரு பேர் மாங்குரோவ் ஃபாரஸ்ட். எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ டெல்டான்னு பேர் வந்தாலும் அங்கே ரிவர் கொடுத்துருக்கான், அதிலே கொடுத்துட்டான் டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்லி. ஸோ 4 வந்து கோதாவரி, கிருஷ்ணா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அலுவியல் சாயில். என்னது இன்கரெக்ட்னு சொல்லியிருக்கானா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படி தானே? இது காதர் இஸ் அ டார்க் கலர்டா? கிடையாது. காதர் வந்து என்னது? யங், இப்போ தான் ஃபார்ம் ஆனது. ஸோ எப்படி இருக்கும்? லைட் கலர்டாக இருக்கும். லைட் கலர்டு அண்ட் மோர் சிலிசிஸ் கிடையாது. ஓகே, கீழே பாருங்களேன், பாங்கர் இஸ் லைட் கலர் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். அப்படி தானே? ஸோ அடிச்சுட்டு கீழே மேலே மாற்றி இருக்காங்க. பாங்கருக்கு பதிலாக காதரும், காதருக்கு பதிலாக பாங்கரும் கொடுத்துருக்கான். அடுத்து இட் இஸ் ரிச் இன் பொட்டாஷ் அண்ட் ஃபாஸ்பரிக் ஆசிட் பட் போர் இன் நைட்ரஜன். அது கரெக்ட். அலுவியல் சைடில் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் 1 and 2 ஒன்லி. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Golden Quadrilateral project was launched in the year of 1999. தப்பு, அது 95 கொடுத்துருக்கான். 1999 எழுதிக்கோங்க. ஸோ கோல்டன் குவாட்ரிலேட்டரல் என்னது? என்னென்ன சிட்டி? டெல்லி, கொல்கத்தா, சென்னை, நம்ம இங்கே வந்துடும், மும்பை. இதுதான் என்னது? கோல்டன் குவாட்ரிலேட்டரல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து கரெக்டாக கொடுத்துருக்கான். 5846 கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? 2 ஒன்லி. சூஸ் த கரெக்ட் பேர். இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கான், ப்ராடக்ட் கொடுத்துருக்கான், ஆல் தி எல்லாமே கரெக்ட். சேலம் ஸ்டீல் ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு,
அடுத்து விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்ல ஃபிளாட் அண்ட் லாங் ஸ்டீல். விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்ல ஹார்ட் மெட்டல். அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் அது ஆக்சுவலி ஸ்கூல் புக்கான எனக்கு ஸ்கூல் புக் தான் அது. அது என்ன கொடுத்துருக்கான், கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் மாதிரி என்ன பண்ணியிருக்கான், டேபிளாக போட்டு கண்டென்ட்டாக கொடுத்து வச்சிருக்கான். புரியுதா? சென்சஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்கான், எனக்கு என்னமோ டிஎன்பிசிக்காக அந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணானு தெரியல. உங்களுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட் பழைய ஸ்கூல் புக் எடுத்து பாருங்களேன், இப்போ என்சிஆர்டி புக் எடுத்து பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பான், ஒரு கான்செப்ட் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், நல்லா புரிய வச்சிருப்பான். இப்போ இந்த புக்கையும் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு டேபிளாக போட்டிருக்கான். சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், ஈஸியாக உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி தானே 2011 சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான், அதில் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா எது, டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பீகார். த லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் அக்கார்டிங் டு சென்சஸ். ஓகே, த ஆவரேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா எவ்வளவு? ஆமாம், இது முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 382 persons per kilometer square ஆன்சர் அது பி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். சாயில் கொடுத்துருக்கான், அதுக்கான கிராப்ஸ் கொடுத்துட்டான். ஓகேவா? ஆன்சர் என்னது பி தான். இதுக்கு 90 கொஸ்டின் 91 பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அறிவியல் சாயில் எங்கே, ஆயில் சீட்ஸ். ரெட் சாயில் பல்சஸ் அண்ட் பிளாக் சாயில் டொபாக்கோ. லேட்ரேட் சாயில் ரப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் தான் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிள் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து புலிகேட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ஸ்டேட் ஆஃப் என்னது, ரெண்டு ஸ்டேட்லேயும் இருக்கும். புலிகேட் லேக் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே வரும். ஸோ தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி தானே லேக்ஸை பற்றி. அது பிராக்கிஸ் வாட்டர் லேக்கு, சால்ட் லேக்கு எல்லாமே அதுதான். சரியா? லார்ஜஸ்ட் சால்ட் லேக்கு அதான். அடுத்து choose the correct statement. In India there are 19 designated international airports. ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து இந்தியன் வந்துச்சுன்னா அது என்னது, இன்டர்நேஷனல் கிடையாது. இந்தியன்னா ஒன்லி டொமஸ்டிக் சர்வீஸ் தான், அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டத்தையும் மேர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ புக்கில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்தியன் ஏர்லைன்ஸ், சாரி அப்போ இருந்திருக்கு பழைய மெட்டீரியல். சரியா? ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட்ஸ் இது டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ். ஸோ ஆன்சர் என்னது, ஒன் ஒன்லி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் அக்கரிங் ஏரியா இன் இந்தியா மவுசின்ட்ரோம். அடுத்து 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் எதில் வருது, ரிட்ரீட்டிங் மான்சூன்னா என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் என்ன பண்ணிடுறோம், ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்கிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் நம்மளுக்கு 75% ஆஃப் ரெயின் ஃபால் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் நம்ம ஸ்டேட்டும் அதே மாதிரி கம்மியான ஏரியாவில் தான் என்ன ஆகுது, ரெயினே இதாகுது. ஓகேவா? ஸோ என்னது, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஒன் ஒன்லி. அடுத்து சஸ்கர் லதாக் கைலாஸ் ரேஞ்சஸ் ஆர் எங்கே இருக்கு, மேலே. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இது முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்கான், இயர் கொடுத்துருக்கான். டிவைடு அப்படி தானே, கிரேட் டெமோகிராஃபிக் டிவைடு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், ஆமாம் 1901 வரைக்கும் 21ல் பாப்புலேஷன் நெகட்டிவ்ல என்ன ஆகுது, க்ரோத் ஆகுது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான், இயர் 1921 to 1951. இதில் என்ன ஆகுதுன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல க்ரோத் ஆகுது. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 0.3% கம்மியாகுது. பாப்புலேஷன் கூடுறது குறையுது. ஓகேவா? ஸோ அது சொல்லுவாங்க கிரேட் டெமோகிராஃபிக் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது, ஸ்டெடி க்ரோத் அப்படி தானே. 1921 to 51 வரைக்கும் ஸ்டெடியாக க்ரோத் ஆகுது. அடுத்து 51லேருந்து சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1981 to பீரியட் ஆஃப், அதாவது ஸ்டேட்மெண்ட் மாற்றி சிடி மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வருஷப்படி ஃப்ளோ படி கொடுத்தா என்ன கொடுத்துருக்கணும், பீரியட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கொடுத்துருக்கணும். 1951லேருந்து 1981 வரைக்கும் என்ன ஆகுது, பாப்புலேஷன் டபுள் ஆயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1981லேருந்து இப்போ 2011 வரைக்கும் என்ன இருக்கு, க்ரோத் ஆகுது, ஆனால் எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னது அது, ஹை க்ரோத் பாப்புலேஷன். ஸோ ஆன்சர் சி. அடுத்து choose the correct statement. Park Strait connects Bay of Bengal and Park Bay. அது கரெக்ட் தான். இப்போ மெலக்கா ஸ்ட்ரெயிட்
கனெக்ட்ஸ் இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் தப்பு. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான வாட்டர் சேனல். ஓகேவா, மெலாக்கா ஸ்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 ஓஷனை வந்து கனெக்ட் பண்ணுது? இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதை எழுதிக்கோங்க, இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஆன்சர் வந்து A ஒன் ஒன்லி. சூஸ் த கரெக்ட் பேர். இயராக கொடுத்து வச்சுட்டான், ஒன்றுமே கிடையாது. இஸ்ரோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1969 தான். ஓகேவா, ஸோ அது கரெக்டு. இன்சாட்டுங்கிறது எப்போ இது பண்ணாங்க? சேட்டலைட்டை வந்து நம்மளுக்கு 2ஆக பிரிப்பாங்க, அப்படி தானே? நம்மளோட சேட்டலைட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க? இன்சாட்டு, அடுத்து ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இன்சாட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1983, 83 என்ன கொடுத்துருக்கான்? 18 கொடுத்துருக்கான், தப்பு. ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? பாம்பே ரேடியோ கிளப் அப்படின்னு இருந்திருக்கும். அது எப்படி? 1923 பாம்பே ரேடியோ கிளப் அப்படின்னு இருந்திருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க? ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. எப்போ? 1936. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது என்ன? ஸோ 1957 கொடுத்துருக்கான், தப்பு. 1936. இதை மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க? 1957 ஆகாசவாணி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேவா, ஆகாசவாணி. ஆகாசவாணி கேள்விப்பட்டது இல்லையா? 1957. ஓகேவா, இதை பார்த்து எழுதுறாங்க. ஸோ வந்து அதனால தான் ஷாக் ஆகிட்டேன். ஓகே, ஆன்சர் வந்து இதுக்கு A. 99th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ் பிட்வீன் மகாநதி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, ரெண்டுக்கும் இடையில என்ன சொல்லுவாங்கன்னா நார்த்தன் சிர்கார் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு கீழே அப்படியே வரிசையாக பார்த்துருங்க. மகாநதி, கிருஷ்ணாக்கு கீழே இருக்கிறது வந்து கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சி, ரெண்டுமே கரெக்ட். இன்கரெக்ட் பேரை சொல்லியிருக்கான். ஸோ வந்து ஹிரகுத்துங்கிறது மகாநதி. வேர்ல்ட்ஸ் என்ன சொல்ல? லாங்கஸ்ட் டேம். ஓகேவா, லாங்கஸ்ட் டேம்னு எழுதிக்கோங்க. நாகார்ஜுன சாகர் எங்கே இருக்கு? கிருஷ்ணாவுக்கு இடையில இப்போது. ஓகேவா, கோதாவரி கிடையாது. ஸோ வந்து கிருஷ்ணா. ஸோ அந்த தான் பி தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ அது இன்கரெக்ட், அதனால கரெக்ட் ஆன்சர். இந்திரா கனல்ங்கிறது சட்லஜ். தெக்ரி டேம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேம். சரி, பகிரதியில் இருக்குது. பகிரதியும் அலக்நந்தாவும் சேர்ந்து தான் என்ன ஆகுது? கங்காவாக மாறுது. ஓகே, ஸோ வந்து டிஸ்கஷன் ஓவர். தேங்க்யூ. ஓகே, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. வெற்றி IAS Study Circle, South India's best faculties, excellent infrastructure, complete course material, 100% scholarship. Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.